மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் 14 மற்றும் 15 திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கான விமான பயணச்சீட்டு இலவசம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை சேருவில படுகொலையின் 39வது ஆண்டு இன்று தொடரும் நீதி மறுக்கப்பட்ட நிலை. இலங்கையில் தீவிரமடைகின்றதா கோவிட், 2வது மரணம் பதிவு. உள்ளூராட்சி சபைகளுக்காக அதிகரிக்கும் போட்டி, பதவியேற்க உள்ள உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். மிரட்டல் அரசியலில் அன்புமணி, அமைதி காத்திருந்தால் அதிகாரம் கிடைத்திருக்கும் என்கிறார் ராமதாஸ். தென்னாப்பிரிக்காவில் கடும் வெள்ளம், மாணவர்கள் உட்பட பலர் பலி. இனி விரிவான செய்திகள். முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை ஏற்றி வந்த 21 பேர் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை சேர்வில படுகொலையின் 39வது ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சலம்பற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை சேருவில பகுதியிலிருந்து ஈச்சலம்பற்று நோக்கி எடுத்து வரும்போது மகிந்தபுர பகுதியில் வைத்து 3 அரசு அதிகாரிகள் உட்பட 21 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அன்று நாட்டில் நிலவிய யுத்த சூழலின் காரணமாக வெறுகல் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்கள் ஈச்சலம்பற்று, பூமரத்தடிச்சேனை மற்றும் மாவடிச்சேனை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்தார்கள். இவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் அரசாங்கத்தினால் சேருவில பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினூடாக வழங்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் 1986 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதி அகதிகளுக்கான நிவாரணங்களை பண்டில்களில் கொண்டு வந்து ஏற்றிச் செல்லுமாறு அப்போது மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வர்ணசூரிய அவர்களினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முகாம்களுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் 3 உட்பட 21 பேர் வண்டில் மாடுகளுடன் சேருவில நோக்கி சென்றார்கள். அங்கிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஈச்சலம்பற்று நோக்கி வரும்போது மகிந்தபுரவில் வைத்து ஆயுதம் தாங்கிய நபர்களால் இவர்கள் வழிமறிக்கப்பட்டு பிரதான வீதியிலிருந்து 50 மீட்டர் தூரம் அழைத்துச் செல்லப்பட்டு வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் 3 அரசு அதிகாரிகள் உட்பட 21 பேர் படுகொலை செய்யப்பட்டதோடு 3 பேர் படுகாயங்களுக்குள்ளாகிய நிலையில் உயிர் தப்பியிருந்தனர். எவ்வாறாயினும் சேருவில இனப்படுகொலை இடம்பெற்று இன்றுடன் 39 ஆண்டுகள் கடந்தும் இறந்தவர்களுக்கான முறையான நீதி இதுவரை கிடைக்காமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்பதற்கு எதிராக தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தேர்வான இருவருக்கு எதிராகவே இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைக்கு உறுப்பினர்களாக தேர்வான இருவரும் அந்தந்த சபை எல்லை பரப்பிற்குள் தம்மை ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் இருவரின் உறுப்புரிமைகளையும் இடைநிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடக் கோரி 2 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைக்கான தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் இன்று இந்த மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றது. மனுவை பரிசீலித்து உடனடியாக நடைமுறைக்கு வரக்கூடியதாக இடைக்கால தடை விதிக்கும்படியும் மனுவில் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பௌர்ணமி தினத்தையொட்டி கடந்த மே மாதம் ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட 388 கைதிகளின் முழு பட்டியலை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பப்பட்ட கைதிகளின் பரிந்துரை பட்டியல் மற்றும் அவர் அங்கீகரித்த உரிய பட்டியல் இரண்டும் பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கோரியுள்ளார். ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் நிதி குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்து வந்த ஒருவர் விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகள் உரிய முறையில்
நடைபெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பு வழங்க அதிகாரம் அளித்தார் என்பதை பற்றிய பொறுப்பும் மக்களுக்கு பதிலளிக்கும் கடமையும் இருக்க வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி ஒழுங்கற்ற முறையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. தவறுக்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் இது நிறுவன ரீதியான முறைகேடு மற்றும் சிறைச்சாலை அமைப்பின் உள்கட்டுப்பாடுகளில் ஏற்பட்ட சீர்குலைவு குறித்த சந்தேகங்களை எழுப்புவதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தகைய அதிகாரப்பூர்வ மன்னிப்பு எதுவும் வழங்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முழுமையான பாரபட்சமற்ற விசாரணையை தொடங்கவும் சிறைச்சாலைகள் துறைக்குள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை வலுப்படுத்தவும் ஜனாதிபதியை அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளதுடன் எந்தவொரு தவறுக்கும் காரணமானவர்கள் மீது ஒழுங்கு அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை 33% குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட 15% மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது எனவும் இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சார கட்டணத்தை 15% உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்க்கின்றது. எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தமிக்க தெரிவித்துள்ளார். மின்சார சபை களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயன்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்களின் நலனுக்கோ அல்ல எனவும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை 33% குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தற்போது உள்ள பொருளாதார சூழ்நிலைகளில் கூட வழங்கக்கூடிய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை முழுவதும் பரவி வரும் கோவிட்-19 திரிபால் பாதிக்கப்பட்டு இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளதாக வடமேற்கு மருத்துவ பீடத்தின் மருத்துவத்துறையின் தலைமை பேராசிரியர் துஷாந்த மெதரகெதர தெரிவித்துள்ளார். நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொற்று நோயியல் பிரிவு தகவலின்படி சுவாச நோயாளிகளில் 9% முதல் 13% வரை தற்போது புதிய கோவிட் திரிபினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டது என்றும் அதன் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவு என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். இலங்கையில் தற்போது கடுமையான சூழ்நிலை இல்லை என்றும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் அடைய வேண்டிய அவசியமில்லை என்றும் துஷாந்த மெதகெதர சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சுவாச நோய்கள் உள்ள நோயாளர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு நிறுவனத்தை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சியில் இன்றைய தினம் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உப்பாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கலந்து கொண்டிருக்கிறார். கலந்துரையாடலில் கூட்டுறவு செயற்றிறன் மற்றும் முகாமைத்துவம் தொடர்பான அறிவுறுத்தல்கள், மாவட்ட ரீதியான கூட்டுறவு தலைவர்கள், முகாமையாளர்கள் மற்றும் கிராம மட்ட கூட்டுறவு அமைப்புகளுக்கு கூட்டுறவு செயல் தொடர்பான அறிவுறுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், முகாமையாளர்கள் மற்றும் கிராம மட்ட கூட்டுறவு அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு ஜாலிந்து மாணவர்கள் 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி வியட்நாம் நாட்டில் எதிர்வரும் ஆகஸ்ட் 14 தொடக்கம் 19 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பிரிவு 3 தெரிவு செய்யப்பட்ட 4 மாணவர்களும் யாழிந்து மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனைத்து மாகாணங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 500 மாணவர்களிடையே இந்த 4 மாணவர்களும் தெரிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் தானே அன்புமணிக்கு முடிசூட்டு விழா நடத்தியிருப்பேன் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் 1, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது தெரியாமல் எவனும் அந்த மாதிரி சொல்லிடலாம் அந்த காலத்தில். இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது 49 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். வெள்ளத்தினால் பாடசாலை பேருந்து ஒன்று எடுத்துச் செல்லப்பட்டதில் மாணவர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவி வருவதால் மழை மற்றும் பனி காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு கேப்பில் பகுதியில் இருந்து வெள்ளத்தினால் பலர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் மாகாண அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று டெகோலிக்னி என்ற கிராமத்தில் பாடசாலை செல்லும் வழியில் ஒரு பேருந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த பேருந்தில் மாணவர்கள், பேருந்து ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் உட்பட 13 பேர் சம்பவ நேரம் பயணித்ததாக மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது. துரதிருஷ்டவசமாக அந்த மாணவர்களில் 4 பேரும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 4 பேரை காணவில்லை எனவும் மீட்பு குழுக்கள் இன்னும் உடல்களை தேடி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2022 ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் டேர்பன் மற்றும் குவாஸ்லு நடால் மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 400 பேர் வரை உயிரிழந்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை சேருவில படுகொலையின் 39வது ஆண்டு இன்று தொடரும் நீதி மறுக்கப்பட்ட நிலை. இலங்கையில் தீவிரமடைகின்றதா கோவிட், 2வது மரணம் பதிவு. உள்ளூராட்சி சபைகளுக்காக அதிகரிக்கும் போட்டி, பதவியேற்க உள்ள உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். மிரட்டல் அரசியலில் அன்புமணி, அமைதி காத்திருந்தால் அதிகாரம் கிடைத்திருக்கும் என்கிறார் ராமதாஸ். தென்னாப்பிரிக்காவில் கடும் வெள்ளம், மாணவர்கள் உட்பட பலர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.